கோவை ரயில் நிலையம் பகுதியில் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பாக சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவாக செயல்படுவது என விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் கோவை ரயில் நிலையத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் மாநில தலைவர் விஸ்வனூர் தளபதி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விழிப்புணர்வு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை பொறுப்பாளர் டென்ஸ்டன் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் கூறியதாவது: நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த தயாராக உள்ள கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக அரசியல் கட்சிகள் சுமார் 10 விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்கு ஒதுக்கித்தர வேண்டும். தமிழக சட்டப்பேரவையில் பல காலம் நடைமுறையில் இருந்த கிறிஸ்தவ நியமன உறுப்பினர் முறையை மீண்டும் கொண்டுவர அரசியல் கட்சிகளுக்கு வலியுறுத்துவதாகவும், தேவாலயங்கள் கட்ட எந்தவித சிறப்பு விதிகளும் விதிக்கக்கூடாது, தேவாலய வழிபாடுகள் மீது அத்துமீறும் நபர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒன்றியங்கள் தோறும் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும், SC/ST மக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மாறும்போது அவர்களது உரிமைகள் மறுக்கப்படும் சட்டத்தை நீக்க ஒன்றிய அரசை வலியுறுத்துவதுடன், கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறும் SC/ST மக்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பது போன்ற 7 அம்ச கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம், தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் துரையருள்தாஸ், துணைத் தலைவர் ஆரோக்கிய சதீஷ், உதவித் தலைவர் கோவை ஜேம்ஸ், இணை செயலாளர் ஜேம்ஸ் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய சிறுபான்மை துறை சார்பாகவும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர் திரு இம்ரான் பிரதாப்காரி MP அவர்கள் சார்பாகவும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறையில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்ற என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பினுடைய ஒரு அற்புதமான ஒரு கூடுகை இன்று நடைபெற்றது. இந்த கூடுகையில் நாங்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அதில் மிக முக்கியமான தீர்மானமாக, அனைத்து கிறிஸ்துவ கூட்டமைப்பு என்றாலே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் இதுக்கு பொருள். அனைத்து கிறிஸ்துவ அமைப்புகளும் எங்கள் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்புடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் வருகின்ற தேர்தலிலும், இதற்கு முன்பாக நடந்த தேர்தலிலும் நாங்கள் கிறிஸ்துவ எங்களுடைய அமைப்பு சார்பாக நிறைய பணிகளை ஆற்றிருக்கின்றோம். இன்னும் நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணியாகிய இந்தியா கூட்டணியுடன் நாங்கள் இணைந்து செயல்படுவோம். எங்களுடைய ஓட்டு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் எடுக்கும் பொழுது 20% மேலாக இருக்கின்றது. அதாவது 2011 கூகுளெல்லாம் 2011 இந்த பழைய ரேஷியோ தான் போட்டிருக்காங்க. இப்போ இன்னும் அப்டேட் ஆகலை. ஆனால் இப்போ இருக்கிற ரேஷியோ படி நாங்கள் தமிழ்நாட்டில் 20% மேலாக இருக்கிறோம். இதை ஆளுகின்றவர்களுக்கும் தெரியும், ஆளாதவர்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கூட அதோட பிரதிநிதித்துவத்துவம் எங்களுக்கு வரக்கூடிய கால நேரம் வந்துருச்சு. அதனால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. எங்களுக்கு வரக்கூடிய 2026 தேர்தலில் எங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு பொறுப்பில் கொடுப்பாங்க. நாங்கள் மதசார்பின்மைக்காக வேலை செய்யறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். இதுக்கு எங்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். எந்த கூட்டணி? இப்போ நாங்கள் இப்போ நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார். தமிழ்நாட்டில் திரு மதிப்புக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவர்கள் சிறுபான்மைக்கு எப்போவுமே ஒரு பாதுகாவலராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். சிறுபான்மையில் அவர் வேற்றுமை பார்ப்பதில்லை. அவர் இந்த கும்பகோணத்தில் நடந்த இஸ்லாமிய மாநாட்டில் அவர் 5 மிகப்பெரிய அறிவிப்புகள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அவர் ஒரு நல்ல செய்தி அறிவித்தார். அதற்கு முன்பாக கிறிஸ்துவத்துக்கும் நல்ல செய்தி
அறிவித்தார். அதாவது வந்து பழைய சர்ச்செல்லாம் வந்து புனரமைக்கப்படுறதுக்காக வேண்டி 1,81,00,000 ரூபா அவர் கொடுத்தாரு. இன்னும் வந்து படிப்படியாக எல்லாம் செய்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ப்ளஸ் வந்து அந்த ஆலயம் கட்டுவதுக்கு வந்து என்ஓசி இல்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொன்னார். இது போல் வந்து நல்ல காரியங்கள் போயிட்டு இருக்குது நாங்கள் நம்புகிறோம். இனி தொடரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம்.